வணக்கம். உங்களோட வாழ்க்கையில தோல்வியினுடைய விளிம்புல நான் இருக்கேன் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா, இந்த ஜென்மத்துல என் வாழ்க்கையில என்னால எழுந்திருக்கவே முடியாது, அவ்வளவுதான் நான் தோத்து போயிட்டேன் அப்படின்னு நீங்க நினைக்கக்கூடிய நேரத்துல கண்டிப்பா இந்த வீடியோ பதிவு நீங்க பாருங்க. உங்களோட வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை அது கொண்டு வரும் அப்படிங்கிறது தான் உண்மை. வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய தத்துவம், மகத்துவம் இதெல்லாம் என்ன தெரியுமா? தோற்காமலேயே இருக்கிறது கிடையாதுங்க. நாம தோற்கக்கூடிய ஒவ்வொரு முறையும் எழுந்து நிற்கிறது தான் வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய மகத்துவம் அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க. இந்த உலகத்துல நாம வாழ்ந்தோம் அப்படிங்கறதுக்கான தடயத்தையும் சாட்சியையும் இங்க விட்டுட்டு போங்க. அதுதான் நம்ம பிறந்ததுக்கான மிகப்பெரிய அடையாளம் அப்படிங்கறத இங்க நீங்க பதிவு பண்ணிட்டு போகணுங்க. இங்க மகிழ்ச்சி அப்படிங்கிறது தானா வர்றதுலாம் கிடையாது. நாமெல்லாம் அமைச்சுக்கிறதுல தான் நம்மளுடைய மகிழ்ச்சி இருக்குது. திட்டமிட்ட பெரிய செயல்களை விட செய்து முடித்த சின்ன செயல்கள் மேலானது அப்படின்னு சொல்றாங்க. சோ நான் மலைய பிடிக்கணும், மானை பிடிக்கணும்னு நீங்க பெருசா கோட்டை கட்டிட்டு இருக்கிறத விட சின்ன சின்ன வெற்றியில இருந்து உங்களுடைய முயற்சியை தொடங்குங்க. கண்டிப்பா உங்களோட வாழ்க்கையில நீங்க பெரிய அளவுல வெற்றி அடைவீங்க அப்படிங்கறது தான் உண்மைங்க. இங்க வெறுமனே கடலை நின்னு வேடிக்கை மட்டும் பார்த்துக்கிட்டு இருக்கிறதுனால நம்மளால அந்த கடலை கடந்து விட முடியாது அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்றைய உங்களுடைய செயல்கள் அத்தனையும் நாளைய நாட்களை முன்னேற்றக்கூடியது அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னைக்கு நீங்க எதை விதைக்கிறீங்களோ அதுதான் நாளைக்கு நீங்க அறுவடை பண்ண முடியும். அதனால முடிஞ்ச வரைக்கும் செய்யறது அத்தனையும் நல்லதா செய்யுங்க. கண்டிப்பா உங்களுக்கு நல்லதே நடக்குங்க. இங்க ஒவ்வொரு சாதனையினுடைய சாதனையுமே முயற்சி அப்படிங்கிற ஒற்றை செயல்கள்ல தான் தொடங்குது. ஒவ்வொரு மனுஷனும் சாதிக்கிறான், அவன் பண்றான், இதை பண்றான், அவனுக்குலாம் அதிர்ஷ்டம் அப்படின்னு என்னைக்குமே நினைக்காதீங்க. ஒவ்வொருத்தருடைய முயற்சியில இருந்துதான் அவங்களுடைய சாதனை பிறக்குதே தவிர இங்க யாருக்கும் அதிர்ஷ்டம் இந்த கும்பமேளாவுல அந்த பொண்ணு அழகா இருக்கா அப்படின்னு அவளுடைய வாழ்க்கையே மாறிடுச்சு இல்ல, அந்த மாதிரி எல்லாரோட வாழ்க்கையும் மாறிடும் அப்படின்னு நினைக்காதீங்க. அது ஏதோ தற்செயலா நடந்த ஒரு விஷயம், அதே மாதிரி எல்லாருக்குமே நடக்கும்லாம் நினைக்காதீங்க. நம்மளுடைய முயற்சி இருந்தா மட்டும்தான் நம்மளால ஜெயிக்க முடியும் அப்படிங்கறது தான் உண்மை. இங்க துரு புடிச்சே தேயறத விட உழைச்சு தேயறது மேலானது அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.